வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இணைந்திருப்பது அரசியல் கருத்துக்களுக்கான சேனல். இதில் வந்து இன்றைய காணொலியில் என்ன பார்க்க விரும்புகிறோம்னா, டிஎம்கே அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை நம்ம மையப்படுத்தி வைக்க போகிறோம். ஏன்னா இது இந்த இடத்துல விஜய் அவர்களோ இல்லை சீமான் அவர்களோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் நம்ம வைப்போம். ஏன்னா வந்து இடிப்பாரே இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இன்றி கெடும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போது ஒரு ஆட்சியாளர் இருக்காங்க. அந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன தவறு செய்கிறார்கள் அப்படின்னு சுட்டி காண்பிக்கிறது ஒரு நாட்டின் கலைஞர்களோட தலையாய கடமை. அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சுட்டி காட்டுறது மூலயமாக ஒரு நல்ல மாற்றம் நிகழும் அப்படின்றதும், ஒரு ஆட்சியாளர்கள் மக்களுக்கான ஆதிக்க செலுத்தும் நிலையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த பதிவிடுறோம். இதில் வந்து முக்கியமாக இப்போ ஏறதுக்கான காரணம் என்னன்னா, அஜித்குமார் என்பவர் வந்து கஸ்டோடியல் மரணம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. இது வந்து அதிவீதமான ஆட்சியாளர்கள் மக்களோட கருத்தை நெருக்கிற ஒரு செயல். அப்போ அதுக்கு எதிராக வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி தான் வந்து நண்பர் விவாதிக்க போகிறாரு. நண்பர், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து டிவிகே வந்து கட்சியின் தலைவர் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சிக்குரியது. ஏன்னாக்கா திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், கம்யூனிஸ்டுகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ இன்னும் பிற இயக்கங்களோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போராட்டத்தையும் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் வந்து முன்னதாகவே நிகழ்த்தி இருக்கணும். அவர்களுக்கு வந்து உரிய நிவாரணத்தை வந்து பெற்று தந்திருக்கணும். அவர்களுக்கு வந்து உடன் இருந்திருக்கணும். அதை வந்து கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் வந்து தமிழகம் முழுவதும் வந்து தொடர்ந்து நிகழ்த்தி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் போராளிகளாக இருந்த இன்னைக்கு இயக்கங்கள் வந்து இன்னைக்கு கூட்டணி வைத்ததன் காரணத்தினாலேயே அவர்கள் வந்து எந்தவித விஷயங்களையும் வந்து பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன உரைகளையும் நிகழ்த்தாத இருப்பது வந்து உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா, திமுகவில் நம்ம கூட்டணி வச்சுட்டோம். ஆனால் நம்ம திமுகவை எப்படி எதிர்த்து கேள்வி கேட்பது, திமுகவினுடைய கூட்டணி தலைவர் வந்து நம்மளை எதுவும் கேள்வி கேட்பாரு அப்படின்ற ஒரு அச்சத்தில் வந்து கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இருக்கிறத வந்து உள்ளபடியே ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது.